நிறைய கொடுக்கணும்னு நினைச்சுன்னு இருப்பான். நாம அவன்கிட்ட போய் பிச்சைக்காரத்தனமா கொஞ்சோண்டு கொடு அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம். ஏன்னா அவன் கருணை வள்ளல். அவன் அளவுக்கு அவன் கொடுப்பான், நாம போய் நம்ம அளவுக்கு நம்ம கேட்டுட்டு இருப்போம். இது எதுக்கு வம்பு? அதனால எதையுமே அடியார்கள் என்ன பண்ணல, கடவுள்கிட்ட போய் இது கொடு அது கொடு அப்படின்னு கேட்கவே இல்லை. அப்படி ஏதோ ஒரு தேவை வந்துருச்சு கேட்குறோன்னா சுவாமி கிட்ட மட்டும் போய் கேட்க கூடாதான். சுவாமி கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட சொல்லணுமா? அம்பாள்கிட்ட சொல்லணுமா. அம்பாள்கிட்ட போய் சொல்லணுமா, அம்மாம்மா இன்னது வேணும், நீ சொன்னாதான் உன் வீட்டுக்காரர் கேட்பார். எப்படி நாம சொன்னா நம்ம வீட்டுக்காரர் கேட்பாரோ? கேட்பாரு தானே. ஏமா அப்படி சிரிக்கிறீங்க? கேட்பாரு தானே. நான் என்ன பொய்யா சொல்றேன், நிஜத்தை தானே சொல்றேன். கேட்பாரு இல்ல. இல்லைன்னாலும் நீங்க கேட்க வச்சிட மாட்டீங்க. கேட்கலனாலும் நீங்க கேட்க எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால எப்படி கேட்பாரோ அது மாதிரி அண்ணாமலையார் தினம் கேட்பாராம் அந்த அம்மாட்ட. இன்னைக்கு யாரெல்லாம் உங்ககிட்ட என்னெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போனாங்க சொல்லு, என்கிட்டையும் சொல்லி இருக்கிறாங்க. சரி, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம் அப்படின்னு உண்ணாமலை அம்மனோடு உடனாகிய ஒருவனாக இருந்து அருள் புரியக்கூடிய எம்பெருமான். உலகத்திலேயே நம்ம இந்த உண்ணாமலை அம்மனுக்கு மட்டும்தான் ஒரு சிறப்புண்டு. நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நிறைய பேருக்கு தெரியும், கோவிலுக்குள்ள தீமிதி திருவிழா நடைபெறுவது இந்த திருவண்ணாமலை திருத்தலத்துல, அதுவும் உண்ணாமலை அம்மனுக்கு மட்டும்தான். வேற எங்கேயுமே அது கிடையாது. நீங்க மாரியம்மன் கோயில்ல, பாஞ்சாலியம்மன் கோயில் எல்லாம் பார்க்கலாம். ஆனா உண்ணாமலை அம்மனுக்கு இங்கேயே தீமிதி திருவிழா நடைபெறுகிறது அப்படிங்கிறது. இந்த அம்பாள் எவ்வளவு எளிமையானவள். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட கொடுத்துடு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு வாழ்க்கையில எல்லா நலனும் கிடைக்கும், அண்ணாமலையார் பார்த்துக்குவார் அப்படின்னு நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா அனுகிரகம் செய்யக்கூடிய அந்த உண்ணாமலை தாயாரை நாம் பராசக்தியாக, ஆதிசக்தியாக, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவியாக நாம் அவளை கொண்டாடி மகிழலாம்.